Hi, hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நான் ஜெயபாரதி. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு இந்த vlogல என்னோட விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறீங்க. பொதுவாகவே பண்டிகை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப கம்மியாக இருக்கணும்னா முதல் நாளே நம்ம வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நான் அப்படி தான் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவேன். முதல் நாளே வீட்டில் இருக்கிற எல்லா பூஜை வேலையும் முடிச்சு வச்சுருவேன். ஸோ மறுநாள் நம்மளுக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஆனால் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ப்ளஸ்ஸு முதல் நாள் வெள்ளிக்கிழமையாக போயிட்டதுனால எந்த ஒர்க்குமே என்னால் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அது என்னன்னே தெரியலங்க. ஒரு 2-3 வருஷமாகவே விநாயகர் சதுர்த்தி மட்டும் எனக்கு வந்து இப்படி தான் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒரு ஹெவி ஒர்க்காக தான் எனக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே இருக்கும். ஒரு சாமி கும்பிட்றதுனா என்னை பொறுத்த வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிடணும். பொறுமையாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும்னு நினைப்பேன். அந்த 1:30-3ன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த சாட்டர்டேயில் மட்டும்தான் அந்த பிரச்சனை, யமகண்டம் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 1:30-3க்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த புரட்டாசி சனிக்கிழமையிலையும் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை எப்போவுமே இருக்கும். ஒரு பொறுமையாக சாமி கும்பிடணும், ஒரு பொறுமையாக நம்ம வந்து இது பண்ணோன்ட்டே இருக்காது. மார்னிங் வேறு 9:10 சம்திங் வேறு இருந்துச்சு. ராவு காலம் இருந்தது. இதுக்கு நடுவில் நான் பூஜை ஒர்க்கு எதையுமே ஃபினிஷ் பண்ணல. மெயின் முக்கியம், நான் எப்போவுமே இந்த மாதிரி பூஜை ஒர்க்கு முன்னாடி எதுவுமே ஃபினிஷ் பண்ணலன்னா காலைல சீக்கிரம் எழுந்துருவேன். எழுந்து எல்லா பூஜை வேலையும் டக்குன்னு முடிச்சிருவேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அதுவும் நான் பண்ணல, தூங்கிட்டேன். எழுந்ததே 5 மணி. எழுந்ததுலேருந்தே கரெக்டாக ஒரு வேலையை அப்படியே பார்த்துட்டே வந்தேன். இதில் சமைக்கணும், வீட்டு சுத்தம் பண்ணணும், பூஜை சாமான் தேய்க்கணும், பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணணும். விநாயகர் சதுர்த்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ பூஜை ரூமையும் நம்ம க்ளீன் பண்ணாமல் நம்ம வந்து பூஜை பண்ண முடியாது. ஸோ எல்லா ஒர்க்கையும் நான் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் பொறுமையாக பண்ணிகிட்டே இருந்தால் இதுக்கு நடுவில் 1:30 மணிக்குள்ளே நம்ம சாமியை வேற கும்பிட்டுடணும். அப்புறம் நம்மளுக்கு எங்கேருந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்னஸோட சாமி கும்பிட வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து என்ன சொல்கிறது, ஒரு 4 கை 4 கால் இருந்தால் எப்படி பரன்னு வேலை செய்வணும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி ஃபுல் டே வேலை செஞ்சுட்டே இருந்தேன். என்ன ஒன்றுனா எங்கள் வீட்டுக்காரும் என் பையனும் கொஞ்சம் பூஜை வேலையில் எனக்கு இந்த வாட்டி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. இல்லைன்னா என்னால் வந்து அந்த 1:30 மணிக்கு சாமி கும்பிட்டுருக்கவே முடிஞ்சிருக்காது. பொதுவாகவே இந்த மாதிரி ஏதாச்சும் அவசரமாக சாமி கும்பிடணும் செய்யணுன்னா நான் கும்பிடவே மாட்டேன். அப்படியே போஸ்ட்பான் பண்ணிவிடுவேன். பூஜை வேலைலாம் முடிக்கல செய்யலைனாலும் எனக்கு வந்து பூஜை பண்ணுறதை விட நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சாமியை மனப்பூர்வமாக சாமி கும்பிடணுன்னு நினைப்பேன். இந்த அவசரமாக சாமி கும்பிடணுன்னாலே எனக்கு வந்து வராது. ஏதோ ஒன்று செஞ்சு வச்சு விளக்கேற்றி தீபார்த்தனை காமிக்கணுன்றது என்னுடைய கான்செப்ட் கிடையாது. மனஸ்பூர்த்தியாக உட்காந்து நிதானமாக சாமி கும்பிடணும், நிதானமாக வந்து ப்ரேயர் பண்ணணும். ஒவ்வொரு வாட்டியும் மூல மந்திரம் நம்ம சொல்லும் பொழுது சாமிக்கு மனஸ்பூர்வமாக சொல்லணும். இதுதான் என்னுடைய வந்து ஒரு கொள்கை. நான் இது எப்போவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவேன். இந்த வாட்டி எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் உல்ட்டாவாக போயிடுச்சு. விநாயகர் சதுர்த்தியை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி இது பண்ணணும், ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கல. நான் நினச்சேன் நம்ம டப்புன்னு எழுந்துருவோம், நம்ம டப்பால்னு எல்லா வேலையும் முடிச்சு சாமி கும்பிட்டுடலாம்னு நினச்சேன். எழுந்துறது லேட் ஆனதுனால மறுபடியும் எல்லாமே எனக்கு டிலேவாக அவசரமாக சாமி கும்பிட்டு முடித்த மாதிரி ஆயிடுச்சு. மார்க்கெட்டுக்கே நான் தாங்க போவேன், விநாயகர் சதுர்த்தி மார்க்கெட்டுக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் இந்த இலைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு இலை வச்சு கும்பிடுவாங்க. பொதுவாக விநாயகர் சதுர்த்திக்கு 21 இலை வச்சு கும்பிட்டோம், 21 பழம் வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் 21 பழம்லாம் எங்கள் ஊரில் கிடைக்காது. இலைகள் மட்டும் கொஞ்சம் தேடினா ஒரு 11 செட்டு 11 இலைகள் அந்த மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்துடலாம். ஆனால் இந்த வாட்டி அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் இதுதான். ஏன்னா நான் வந்து வீட்டில் ஃபுல் வேலை பண்ணதுனால எங்கள் வீட்டுக்காரர் தான் அனுப்புனேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல், மா இலை, அதுக்கப்புறம் துளசி, இது 3 மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிச்சு. மிச்ச ஐட்டம் எதுவுமே கிடைக்கல. சரி, நம்மளுக்கு இந்த வருஷம் இவ்வளோ தான் கிடைச்சதுன்னு சொல்லி நான் அது மட்டும் வச்சு தான் இந்த வாட்டி சாமி கும்பிட்டுருந்தேன். மத்தியானம் சாமி கும்பிடும் போது மணி கரெக்டாக 1:20.
அப்போ தான் தீபார்த்தனை வந்து நான் காமிச்சிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற விநாயகரே தான் வச்சு வணங்குவேன். வெளியிலேருந்து விநாயகர் வாங்கி வச்சு கும்பிட்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வீட்டு கிரகப்பிரவேசம் அப்போது நம்ம வீட்டுக்கு ஒரு விநாயகர் வந்து நம்ம வாங்குவோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து விநாயகர் வந்து வாங்கிடுவோம். அந்த விநாயகரை தான் நம்ம வருஷம் வருஷம் வச்சு வந்து சாமி கும்பிட்டுப்போம். இந்த விநாயகரை வந்து அமர்த்த வைக்கிறது நான் வந்து என்ன பண்ணேன்னா, முதல்ல ஒரு பீடம் ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெல்வெட் துணி போட்டு அது மேலே வாழை வச்சு வாழை மேலே பச்சரிசி நிரப்பி மஞ்சள் குங்குமம் வச்சு அது மேலே நம்மளுடைய விநாயகரை வந்து நம்ம அமர்த்து வச்சாச்சு. லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த வாட்டி விநாயகரை வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணார். விநாயகரை தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாரு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போயுமே அந்த வேலைலாம் நான் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து என்கிட்ட இருந்த நம்ம கையால் கோத்த மாலை எல்லாமே போட்டு பழ வகைகள் வந்து அந்த விநாயகர் செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க பார்த்தீங்களா, அந்த இது தான் வந்து வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் சுவாமிக்கு பிரசாதமாக வந்து நான் வந்து சாப்பாடு, சாம்பார், பொரியல், வடை, பாயாசம், சுண்டல், அதுக்கப்புறம் எள்ளு கொழுக்கட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து செஞ்சுருந்தோம். அவல் பொரி கடலையும் வச்சு சுவாமிக்கு தூப ஆராதனையாக வந்து காமிச்சிருந்தோம். ஈவினிங்க்கு மேலே தாங்க நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நம்ம வந்து மத்தியானம் வந்து பரபரப்பாக சாமி கும்பிட்டோம், இதே மாதிரி வந்து ஈவினிங் வந்து பண்ணக்கூடாது. ஈவினிங் நம்ம எல்லா மந்திரத்தையும் படித்து விநாயகர் அகவையும் படிச்சுட்டு நம்ம பொறுமையாக சாமி கும்பிடணும்னு டிசைட் பண்ணிட்டேன். சரியாக ஒரு 5:30 மணிக்கு சும்மா தொடப்பம் போடல, ஏன்னா நம்ம ஹாலில் தான் வந்து சாமியை வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கையாலேயே வந்து பார்த்திங்கன்னா துணியை வச்சு ஹால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு முதல்ல நிலவாசலில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்து விநாயகர் பக்கத்தில் லட்சணமாக உக்காந்து எனக்கு என்னென்ன மூல மந்திரம் நான் வந்து எனக்கு தெரியுமோ படிக்கணுமோ அது எல்லாத்தையும் உக்காந்து பீஸ்ஃபுல்லாக படித்து முடித்து சுவாமிக்கு மறுபடியும் ஒரு தூப ஆராதனையை காமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாள் எனக்கு வந்து ரொம்பவே ரொம்ப இனிமையாக போச்சு. கிட்ட எனக்கு அது பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. 1.5 மணி நேரம் அந்த பூஜைக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமும் நிம்மதியாக இருந்தது. இந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பண்ணவை வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்படுறேன். என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் சாமி கும்பிட்டா தான் சாமி அருள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இது என்னுடைய விருப்பம். விநாயகர் இந்த மாதிரி எதுவுமே கேட்கவே இல்லை. ஓம் விநாயகா போற்றின்னு ஒரு 11 முறை சொல்லி ஒரு 10 முறை தோப்பு கர்ணம் போட்டாலே போதும், இறங்கி வந்து அவருக்கு நம்மளுக்கு என்ன அருள் பண்ணணுமோ அதை பண்ணிடுவார். இது முழுக்க என்னுடைய மன திருப்தி, என்னுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா விநாயகராகவே இதெல்லாமே என்னுடைய ஒரு திருப்திக்காக நான் பண்ணணும்னு நினைக்கிறது. இப்படி தான் நான் பழகி இருக்கிறேன். அது பண்ணாத போது எனக்கு வந்து அது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால தான் இதை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனே வந்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணணுமா, இப்படி பண்ணாதான் சுவாமி வந்து அருள் பண்ணுவாரா அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் நம்மளுக்கு நம்ம எவ்வளோ சிம்பிளாக கும்பிடுறோமோ இல்லை எவ்வளோ ஆடம்பரமாக கும்பிடுறோமோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடவுளுடைய அருள் நம்மளுக்கு என்றைக்குமே இருக்குது. நம்ம அவரை மனப்பூர்வமாக ஓம் விநாயகரே அப்படின்னு சொன்னாலே போதும் வந்துடுவார். நமக்கு தேவை வந்து மனசோட ஒரு உரிமையாக அவரை வந்து கும்பிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நான் எப்படி விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை, புலம்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி விநாயகர் சதுர்த்தியை கும்பிட்டீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.